மக்களே இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன இந்தியாவுல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய இலங்கையிலேருந்து போன ஒரு டீம் அதான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் டீம் போய் பார்த்துருக்குது. அ அதில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மற்றது அம் அம் அடுத்த கஜேந்திரன், கே.வி.கே. தேவராசா, அங்கினேசன் கொஞ்சம் பேர் போய் பார்த்துருக்கணும். அர்ஜுனா ராமநாதன் தானே விஜய்ன்ற புதிய ஃபேன் என்று சொல்லி அங்க போய் ஒரு கிழமையா இருந்து பார்க்கையில அர்ஜுனாவ நினைக்க கவலையா கிடக்குது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கையிலேயே அவ்வளோ அசிங்கம் இப்போ. சிம்பிளா வந்து சட்டமன்றத்திலேயே கூப்பிட்டு இவையெல்லாம் பார்த்துருக்கு. அதோட ஒரு அ ஆரு உங்களுக்கு தெரியும் தானே ஆரு திருமாவளவனையும் பார்த்துக்கணும். அது ஐங்கரநேசன் திருமாவளவனோட நல்ல மாதிரி. அம் அப்ப பார்த்துருக்கணும். அதானே நான் பார்த்தோன ஒரு அதிசயமா கிடந்தது. அர்ச்சுனா ராமநாதன் அப்ப அவருக்கு விஜயாவுக்கும் விளங்கிட்டு, ஆஹா! இவரால ஒன்றும் நடக்காது. இவர் கோமாளின்னு சொல்லிட்டு பார்க்கையில அசிங்கம் இப்ப எனக்கு அதான் அந்த அர்ச்சுனா ராமநாதன தூக்கி பிடிக்கிற ஆளுக்கு படும் அசிங்கம். இத எல்லாரும் விளங்கி கொண்டா சரி பார்த்தீங்களா, ஒரு அயல் நாடு கூடி இத்தனைக்கும் யார் அர்ச்சுனா தான் நெடுந்தீவ குடுப்பன், புங்குடுதீவ குடுப்பன், கிழக்கு மாநிலத்த குடுப்பன், ஏன் யாழ்ப்பாணத்த குடுப்பன், கச்சத்தீவ குடுப்பன்லாம் சொன்னவர் இந்தியாவுக்கு. அவருக்கே அவர விளங்கிட்டு அவருக்கு பைத்தியம் முடிஞ்சது. அதான் விஜய் வாழ்த்துக்கள் இப்படி இந்த இவைகள பார்த்தாங்க. இவைகளும் நல்ல ஆக்கள் இல்ல போனாக்கள். ஆனா சரி இது 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 என்னன்னா இப்ப அர்ஜுனாவுக்கு ஒரு அடி. அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆக்கள பார்த்ததுக்கு, ஆ இதத்தான் நான் பார்ப்பேன். நான் இல்ல எல்லாருமே அதான் பார்க்கணும். இது அர்ஜுனாவுக்கு சரியான அடி என்று சொல்லி. ஆ இப்ப கொஞ்ச நாளா நான் அர்ஜுனா 2, 3 நாளா பார்க்குறேன் இந்த பேட்டிய கொஞ்சம் டீசென்ட்டா கிடக்கு. எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப கொஞ்சம் அசிங்கம் இருக்கு. எழுதி வச்சு கேட்கிறார்களாக்கு, இந்த வார்த்தைகள் இதான நானும் அவர்ல குற்றமா சொன்னான் முந்தியே. அந்த வார்த்தைகளை எல்லாம் இப்ப கொஞ்சம் அவ்வளவு டீசென்ட்டா கேட்கிறார். மற்றது சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறார். இப்ப தான் வாகனம் ஓடுறத யாரையும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவாங்களோ என்று வாகனம் ஓடி ஒரு இது கொடுக்க இயலாது. தானே ஓடி தானே ஒரு பேட்டி கொடுக்க இயலாது. தானே ஒரு வீடியோ பதிவு செய்ய இயலாது. இப்ப இவர் அத செய்வார். அன்றைய கொண்டு பார்த்தா இவர் தென் மாகாணத்துக்கு போறார் ஹைவேயில. இவர் அத அந்த வெளியில அந்த 3 ஹைவேய காட்டிக்கொண்டு பேசுறாரு. அவர் கொஞ்சம் கணக்க விஷயம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் சட்டங்கள் கொஞ்சம் விளங்கிட்டு போல. அத பார்த்து அதை நான் உங்களுக்கு இதில பதிக்கிறேன். நீங்க அர்ஜுனாண்ட இப்ப 3, 4 நாளா பார்க்குறோம். கொஞ்சம் அந்த முந்தின மாதிரி இல்ல. அங்கிரா, இங்கிரா அது ஒண்ணும் இல்ல அந்த. அ கூடாமல் தேவையில்லாமல் அவர் ஒரு அரசியல்வாதி என்றது இப்ப கொஞ்சம் என்றாலும் வினைப்பா இருக்கிறார் போலருக்கு. கொஞ்சம் முன்னேற்றம் இதான இது அந்த விஜய் செய்த வேலை இவருக்கு ஒரு அசிங்கம். இனி என்றாலும் விளங்கிக் கொள்ளணும் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி என்று. இதுக்கு தான் நான் சொல்றேன் நான். சும்மா வேற தூக்கி பிடிச்சா இதான் நடக்கும். தமிழ்நாட்டு அரசியல் எங்களுடைய ஆக்கள் கண்டுபிடிக்கிறதோ, எங்களுடைய ஆக்கள் தமிழ்நாட்டை பற்றி அறிகிறதுன்றது நடக்காத காரியம். அதைத்தான் நான் சொல்லுவேன். வேறு என்ன? வேறு ஒன்றுமில்ல மக்களே. நன்றி. இது இதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் நீங்கள் அந்த நியூஸ பார்த்திருப்பீர்கள். சரி. நன்றி. வணக்கம்.